கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/12/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக நீர் தருகிற நிறைவுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய அற்புதமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபை மாத்திரம் இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகல காரியங்களும் உம்முடைய கரத்திலிருந்து நன்மையாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்யப்போவதற்காக நன்றி. உடைய கோலும் கைத்தடியும் தேற்றப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிற உடைய கிருபை கோலும் கைதடியும் தேசத்தை தேற்றுவதாக. உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. உடைய கிருபைக்குள்ளாய் நிரப்புவீராக. தீமைகள் அணுகாதபடி வேலியடைங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, வருகிற 19ஆம் தேதி திக்கற்ற பிள்ளைகளோடு நம்ம இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். அதற்காக அநேக தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.